ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக எளிமையான முறையில். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குப்பா. செவக்க வதக்கணும். சரிங்களா? அடுத்து தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், சோம்பு, சீரகம், பட்டை, அந்த வாசனை பொருள் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா? இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கிறணும். அதில் இதையும் போட்டுக்கிடுவோம். எண்ணெயை நல்லா ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும்ப்பா. நல்லா வதக்கி தக்காளியை போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வதக்கி கூட ஒரு 4-5 பூடு போடணும்ப்பா. பூடு உரிக்காமல் வச்சுட்டு பார்த்தீங்களா? பூடை எடுத்து உரிச்சு போடுறேன். கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பூடு ஒரு 5-6 பூடு, அதையும் நல்லா வதக்கிறணும். மட்டன் பொடி அரைச்சி வச்சுருக்கேங்கப்பா. அதையும் இதில் போட்டு வதக்கிறணும். மற்றும் இது கூட நம்ம மட்டன் பொடி போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிறோம். வதக்கி நல்லா அரைச்சி கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லா வதங்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதங்கவும் ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். அரைச்சி வச்சுட்டு குடல் தனியாக. சரியா? இதை நல்லா வேகட்டும், வதங்கட்டும். சரி, நல்லா வதங்கட்டும்ப்பா. இப்போ பாருங்கள், வேக வச்சுருக்கேன். இதில் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, 2 வெங்காயம், 2 பூடு, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். சரிங்களா? போட்டு மிளகு, சீரகம் போட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா எல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இனிமேல் இது வதங்கினோடனே இதை கூட்டு வைக்கணும். சரியா? எப்படின்னு பார்க்கலாம். இருத்து நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லதுப்பா. இந்த குடல் தண்ணியை இருத்து ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிங்க. ரொம்ப நல்லது. குடல் புண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. ஓகேவா? இந்த மாதிரி டிப்ஸுகள் பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க. இந்த குடல் தண்ணி ரொம்ப நல்லதுப்பா. நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே அரைச்சி ஊற்றி வைக்கணும். ஆற வச்சு இது கொஞ்சோண்டு இஞ்சி உரித்து வச்சுக்க மாதிரி இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா நல்லா ஆறவும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் அக்கா. அவ்வளோதான்ப்பா. மிக்சியில் போட்டு நல்லா கிரேவியை நல்லா அரைச்சிட்டேன். மசாலா அரைச்சி இதில் தாளித்து வாசனை பொருளெல்லாம் போட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா எல்லாம் போட்டு தாளித்து பாருங்கள். குடல் குழம்பு ரெடி. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேவா? சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாங்கள் எப்படி இருக்கு குடல் குழம்பு? சூப்பராக. குடலை காமிங்க. நல்லா வந்துருச்சுல்ல? நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் குடல் குழம்பு.